வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். பெரிய பாட்டில நாங்க விற்க போற லேகியத்தை வாங்கி குடிச்சா அதிமுக காரங்க நோய்கள் எல்லாம் குணமாகிடும்னு சொல்லி இருக்கார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்ல, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையே தான் போட்டியே, மூன்றாவது அணிக்கெல்லாம் இங்க இடமே இல்லைன்னு சொல்லி இருக்கார் முன்னாள் அமைச்சர் OS மணியன். தமிழ்நாட்டை அடக்கி ஆளணும்னு பிஜேபி நினைக்கிறாதால தான் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோன்னு சொல்லி இருக்கார் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன். பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறோம். அதை தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன், கருப்பா இருக்கேன், கருப்பணசாமி பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான். பூச்சாண்டி சொல்லியாச்சு, மாயாண்டி சொல்லியாச்சு. அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பணசாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடித்துவிடும். எனக்கு பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணாமலை லேகிய விற்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாங்க. அண்ணே லேகிய தானே விற்கிறேன். 27ஆம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகிய விற்க போறோம், பெரிய பாட்டில். அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும். என்ன நோய்ங்கம்மா? லஞ்சம், ஊழல், தெனாவட்டுத்தனம், அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது, ஒரு குடும்ப ஆட்சி, இது எல்லாத்துக்கும் லேகியம் 27ஆம் தேதி பல்லடத்துல வைக்கிறவங்க. எங்களுக்கு தேசிய கட்சி வேண்டாம், ஏமாத்துறீங்க, நாங்க கூட்டணியா இருக்கும்போது சொல்லி பார்த்தோம். சொல்லுவாங்க, நீங்க ஒரு வருஷம் முன்னால வரை கூட்டணி நீங்க இருந்தோம், தமிழ்நாட்டு இப்போ நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொன்னோமே, நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு விளக்க கொடுங்கன்னு கொடுப்போம் சொன்னோம், கேட்கல. NLC விவகாரத்தை சொன்னோம், கேட்கல. அதுக்கடுத்து கச்சத்தீவு மீட்டுன்னு சொன்னோம். காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தேர்வு மேகதாதுக்கு இன்னைக்கு அணை கட்டுவாங்க பிஜேபி ஆட்சி வந்த பிறகு, அதெல்லாம் சொன்னோம், அதை கேட்கல. ஒன்றும் கேட்கலன்னா நீ கேட்க வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், தமிழ்நாட்டு மக்களும் உன் பேச்சை கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு நீங்களும் வேண்டாம்னு சொல்லி உதறிட்டு வந்துட்டோமே. இன்னைக்கு பிஜேபி விட்டாரு, ஏன்னா அது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவங்க டெல்லிக்கு ராஜானாலும் இங்கே பூஜா தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் களம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்குமான களம். இங்கே மூன்றாவது அணியோ அது பிரிவோ எதுவும் நிற்கவே முடியாது, அது வெல்லவும் முடியாது, அது வரலாறாக வர முடியாது. அந்த அளவுக்கு பிஜேபி என்ன இன்னைக்கு மக்களை அவங்களும் ஏமாத்தான் செய்யறாங்க. இத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு கடன், அவர் கடன் வாங்கி வெளிநாட்டு கடன் பூராத்தையும் வாங்கி தான் பண்றாங்க. இன்னைக்கு தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி 6000 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு. பிஜேபிக்கு எதிராக 6000 கோடி ரூபாய் அவரு நன்கொடையா பெற்ற அந்த ரூபாயெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. பிஜேபி இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் மிரட்டி, ஒவ்வொருத்தரையும் மிரட்டி இன்னைக்கு அது காசு வசூல் இருக்காங்க. எதுக்கு? எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக, தமிழ்நாட்டையே ஆளணுங்கிறதுக்காக. அதாவது உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். இப்படி ஒரே சர்வாதிகாரமாக போன யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டை, இந்தியாவை அடக்கி ஆளணுங்கிற நோக்கத்துல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம வெளியே வந்திருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமா தொடங்கியிருக்கு. திமுக கூட்டணியில 2 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடே முடிஞ்சிட்ட நிலையில பாமக, தேமுதிக, தமாக போன்ற கட்சிகளோட அதிகாரப்பூர்வமற்ற முறையில அதிமுக பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு வர எந்த முக்கிய கட்சியும் ஆர்வம் காட்டாததால பாஜக தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருக்காங்க. தேர்தல் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடியே பல்வேறு குழுக்களை அமைச்சு தேர்தல் பணிகளை தொடங்கிருச்சு திமுக. வர 26ஆம் தேதியில இருந்து திண்ணை பிரச்சாரத்தை தொடங்க போறதாவும் திமுக அறிவிச்சிருக்கு. இதுக்கிடையே கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் வேகம் எடுத்திருக்கு. எல்லா கூட்டணி கட்சிகளோடையும் முதல் சுற்று பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்கிற திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகளை ஒதுக்கி 2 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டையும் முடிச்சிருக்கு. முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஏற்கனவே அந்த கட்சி போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் திமுக ஒதுக்கி இருக்கிற நிலைமையில தற்போதைய MP நவாஸ்கனியே மீண்டும் போட்டியிடுவார்னு வேட்பாளரையும் சொல்லிட்டாரு அந்த கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன். எங்கள் அரசியல் மேல்மட்ட குழுவில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு
ராமநாதபுரம் தொகுதியில் இப்பொழுது உள்ள எம்பி நவாஸ் கனி தான் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறோம். இதனை விரைவில் திருச்சியில் எங்கள் பொதுக்குழுவை கூட்டி அதிலே முறைப்படி நாங்கள் அறிவிப்போம். அந்த பிரச்சனை இங்கே கிடையாது. இந்திய முஸ்லீம் லீக்ங்கிறது ஒரு அகில இந்திய கட்சி. ஆக எங்களுக்குள்ள அந்த ஏணி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். அதை பற்றி பிரச்சனை இப்போ எழவில்லை. எங்களுக்குள்ள சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். இதேபோல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை திமுக ஒதுக்கி இருக்கு. அங்க போட்டியிடுற வேட்பாளர் யாருன்னு சீக்கிரமே அறிவிச்சு விடுவோம்னு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் எங்கள் கூட்டணியினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தொகுதி பங்கீட்டை ஏற்றுக்கொண்டு நானும் முதலமைச்சர் அவர்களும் தொகுதி பங்கீட்டிலே கையெழுத்திட்டு இருக்கிறோம். ஒரு தொகுதியிலே 2019 போலவே போட்டியிடுவது என்றும் அதே நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி வெற்றி வாகை சூடும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணி சின்னத்திலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்திலேயும் போட்டியிடுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. மதிமுகவும் திமுகவோட 2வது சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருக்காங்க. இதற்கிடையே அதிமுக தரப்புல பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் அதிமுகவோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. பேச்சுவார்த்தை உண்மையிலே நடக்குதா? நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே நல்ல பதில் கிடைக்கும். அண்ணாமலை நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னும், மோடிக்கு எதிர்ப்பலை இல்லை, மோடிக்கு எதிராக யாருமே பேச முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இல்லை, பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். பாஜக ஒரு அதிக சதவீதம் கூடியிருக்கிறது என்று சொல்லி, அது தோராயமாக இல்லை, ஒட்டுமொத்தமாக இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இல்லை, ஒவ்வொரு சில மாவட்டங்களுக்கு என்று 1-2% கூடியிருக்கலாமே தவிர ஒரு பெரிய வெற்றியை அவர்களால் பெற முடியாது. இந்த நிலைமையில பாமக நிறுவனர் ராமதாஸை 2வது முறையா சந்திச்சு பேசியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். பாமக தரப்புல 9 தொகுதிகள் கேட்டிருக்கிற நிலைமையில 6 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தர தயாரா இருக்கிறதா சி.வி. சண்முகம் சொன்னதா தகவல் வெளியாகியிருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணி அமைப்போன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பாஜக பக்கம் எந்த முக்கிய கட்சியும் போற மாதிரி தெரியல. வர 27ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போது கூட்டணி தலைவர்கள் மேடையில் இருப்பாங்கன்னு பாஜக தலைவர்களும் நம்பிக்கையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா முக்கிய கட்சிகள் பாஜக பக்கம் போக தயக்கம் காட்டுறதா சொல்லப்படுது. அதனால மீண்டும் மார்ச் 4ஆம் தேதி பிரதமர் வரப்போ கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தை நடத்த பாஜக திட்டமிடுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அதிமுகவை மீட்க டிடிவி தினகரனுடன் இணைந்து தர்மயுத்தம் தொடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிற முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி நிறுத்த போற வேட்பாளர்கள் எல்லோரையும் டெபாசிட் இழக்க செய்வோன்னு சபதம் எடுத்திருக்காரு. அதே நேரத்துல தான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னு பயந்துதான் தன் அதிமுகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கினதா குற்றம் சாட்டியிருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். டிடிவி சார் எந்த நோக்கத்திற்காக பழனிசாமியை அரசியல் விட்டு விரட்ட வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்களோ, நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பறித்த புரட்சி தலைவர் அந்த உரிமையை பறித்த பழனிசாமி அவர்களை அரசியல் விட்டே எந்த காலத்திலும் விரட்ட வேண்டும் என்றுதான் நாங்களும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டங்களுக்கும் சென்று கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம். அத்தனை கூட்டங்களும் பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு. தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் கடுமையான எதிர்ப்பு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். சரித்திரம் படைத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை
பல பிரிவுகளாக கூறுகளாக பிரித்த ராஜ துரோகி பழனிசாமியை நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்ய விட மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்து மக்களும் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல், மதங்கள் வித்தியாசம் பார்க்காமல் அனைவரும் இன்று கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கின்ற பொழுது மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றோமோ, திரு டிடி சார் அவர்களும் நாங்களும் தொடங்கி இருக்கின்றோமோ, அது முழுமையாக நிறைவேறும். இப்போ 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பழனிசாமியை முதலமைச்சராக்கிய பிறகு பழனிசாமி எதுக்காக என்ன கட்சியை விட்டு நீக்கினார்னு நிறைய பேருக்கு உண்மையான காரணம் தெரியாது. காரணம் என்னன்னா, உண்மையான காரணத்தை சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருக்க, ஆரவாரம் வேணாம். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியில் வருது, ஆர்கே நகரில் முதல்ல இடைத்தேர்தல் வந்துச்சு. உளவுத்துறையில் முக்கியமான அதிகாரியாக இருந்தவர், நான் பேர் சொல்லக்கூடாது, அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்து, சார் இந்த முறை நீங்கள் நின்றால் உறுதியாக சரியாக வேலை பார்த்தால் வெற்றி பெற முடியும், ஆனால் தப்பா எடுத்துக்காதீங்க, பழனிசாமி நீங்க நிக்கிறத பார்த்து பயப்படுறாரு, அதனால என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாருன்னா, சார போட்டியிட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் உண்மை. இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை நாள் நான் சொல்லலை, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதே தலைவாய் சுந்தரம் இவங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஏப்பா நம்ம தேர்தலில் போட்டிடுறதுனால இவருக்கு என்ன ஆபத்துன்னு. அப்போதான் பின்னாடி தெரிஞ்சிச்சு, நான் சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அன்னைக்கு பயந்தவர் தான். அந்த தேர்தல் நினைச்சு உங்களுக்கு தெரியும், காரை பார்த்து அவங்க என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க. காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போயிருக்கிற விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில சட்டமன்ற தலைவர் பதவி கொடுக்கல, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில இதை பத்தி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ 3 முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது, நான் சட்டமன்ற முதன்மை கொறடாவும் ரொம்ப நாளாக இருந்துட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, என்னோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. வருகின்ற தேர்தல் அவங்களாவது காங்கிரஸாவது மதித்து 3 தடவை வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள்லாம் சேர அன்னைக்கு செய்தி, அதுக்கப்புறம் செத்தா கூட செய்தி வருமானு தெரியாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவாது 3 தடவை தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சிதறு தேங்காய் போல சிதறி போய் கிடப்பதா விமர்சனம் பண்ணியிருக்காரு மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன். திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிரதமர் மோடி திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறதால தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கோவந்தான் வரும்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி இருந்த கூட்டணியே இன்னைக்கு செதற தேங்காய் உடஞ்சி கிடக்கிற மாதிரி உடஞ்சி கிடக்குது. நீங்கள் என்ன இந்தியா கூட்டணியை பற்றி பேசுறது? நீங்கள் என்னமோ கூட்டணி பலமாக இருக்கிற மாதிரியும் உங்கள் கூட்டணி எப்படி ஐக்கியமாக இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ என்ன எல்லாரும் அறிக்கை விடுறார், நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம். யார் அண்ணாமலை. இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி நாங்கள் ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம். எவனுமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே. யாராவது அதிமுக பக்கம் போறாங்களா, யாராவது பாஜக பக்கம் போறாங்களா? எவ்வளவோ நீங்களும் துண்டை போட்டு வலை விரிச்சு பிடிச்சுதான் பாக்குறீங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு நாரி போய் கிடக்கிற உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதிலேயும் தமிழ்நாட்டில் அருமை நண்பர்களே, நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன், பாஜக ஒரு தொகுதியில் கூட பிரகாஷ் சொன்னார் 39க்கு 30. இப்போ நான் என்ன கேட்குறேன், 39க்கு 39 வெற்றி என்பது ஏற்கனவே எங்கள் அணிக்கு உறுதியாகிவிட்டது என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நின்னப்பையே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சிங்க. யார் 2 பேரும்? பாஜகவும் அதிமுகவும் சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து நின்று நீங்கள் ஒரு தொகுதியில் தான் வச்சீங்க, தப்பி தவறி வெட்டி ஜெயிச்சிங்க. இப்போ 2 பேரும் வேற பிரிஞ்சு நிற்கிறீங்க. திக்காலுக்கு ஒரு கூட்டணி எங்கே இருக்குன்னே தெரியல.
மோடி வேற திரும்ப திரும்ப வர, இப்ப நாளைக்கு திரும்ப வர போறாராம். திருப்பூர்ல பேசுறாரு, கோயம்புத்தூர்ல பேசுறாரு, மதுரை பேச பேச தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வெகுண்டெழுவார்களே தவிர மோடிக்கு ஆதரவா வளரும். கூட்டணியை பத்தி சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லி இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருச்சியில செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது கூட்டணிக்காக சில கட்சிகள் பேசினதாகவும், யாரு பேசினான்னு வெளியில சொல்றது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னாரு. வாக்கு இயந்திரம் இருக்கிற வரைக்கும் எதுவுமே மக்கள் கையில இல்லைன்னு பாஜக சொல்ற எண்ணிக்கையில கரெக்டா ஜெயிச்சிட்டு இருக்கணும் சீமான் குற்றம் சாட்டி இருக்காரு. வாக்கு எந்திரம் வச்சுக்கிட்டு வாக்கு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது. ஒரு பொத்தானை அழுக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்கு எரியும். 400 இடம் 383 இடம் நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க. சரியாக 383 இடம் வென்றாங்களா? இப்போ 400 இடங்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 405 கூட வெல்வாங்களே வெளியே அது குறையாது. அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி, இந்த கையில் ஓட்டு பெட்டி. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்க முட்டி. வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கு அழைப்பு வரும். அழைப்பு வராமல் என்ன செய்யும்? பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பொது மேடையில் கூப்பிடுவாங்க, தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க. அவங்களும் ரகசியமாக வந்து சந்திப்பாங்க. நாமளும் அதுக்கு ரகசியம் காக்கணும். இல்லைன்னா அது மனித மாண்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் வேட்பாளரை அறிவித்து தனியாக போட்டியிடும்போது அப்போ நீங்கள் முடிவு எடுத்துடணும், அவர் தனியாக தான் போட்டியிடுவார். ஆனாலும் பேசத்தான் செய்வாங்க. அது இவங்க வந்து பேசுனாங்க, அவங்க வந்து பேசுனாங்கங்கிறது நாகரிகமாக இருக்குமா? இது என்னை மன்னார்குடியில் கேட்டாங்க, மயிலாப்பூரில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க அப்படின்னு கூவி வியாபாரம் பார்க்குற வேலையா? சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர் ஆகிடலான்னா இந்த வில்லனுக்கும் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்கார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகான். நடிகர் மன்சூர் அலிகான் தொடங்கியிருக்கிற இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியோட பொதுக்கூட்டம் சென்னை பல்லாவரத்தில் நடந்துச்சு. கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மன்சூர் அலிகான் மேடையில குப்பை விழுந்ததை பார்த்து அவரே விளக்கமாத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா பேசுறதுக்கு மைக்க பிடிச்ச மன்சூர் அலிகான் ஆரம்பத்திலேயே வீணையடி நீ எனக்குன்னு பாரதியார் பாட்ட பாடி அமர்க்களமா தொடங்கினாரு. வீணையடி நீ எனக்கு, மேவு விரல் நான் உனக்கு, பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு. தொடர்ந்து பேசும்போது சினிமா ஹீரோக்கள் மட்டும் அரசியலுக்கு வந்தா ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆவோம்னு சொல்லும்போது வில்லனுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு கிண்டலா கேட்டாரு. சினிமாக்காரன் நானே சினிமாவாலேன்னு நினைக்கூடாது. நான் கூலிக்காரன். ஒரு கை அப்படின்னா 10 பேர் அங்கிட்டு விழுவான், இப்படி திரும்பினா இங்கிட்ட 20 பேர் விழுவான், கை தட்டுவோம். அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகி அரசியலுக்கு வந்தா ஸ்ட்ரைட்டா சிஎம் தான், சீஃப் மினிஸ்டர் தான். ஆனால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? என்னப்பா இது அநியாயமா இருக்குது. எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவிஎம் மிஷின்ல தகிடு தத்தம் பண்ணி பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததா குற்றம் சாட்டின மன்சூர் அலிகான் வாக்குச்சீட்டு முறை வந்தாதான் வாக்காளர்களுக்கு மரியாதை கிடைக்கும்னு சொன்னாரு. நாங்க விளையாட்டுக்காக இங்க நிக்கல. இப்போ சகோதரர் சொன்னார், எம்ஜிஆர் மோடியை தாக்கினார். ஒன்றும் என்ன நடக்குதுன்னே தெரியல. 2014 இவிஎம் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. 2019 375 கான்ஸ்டிடியூன்சியில் தகுதித்தம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இங்கே ஒரு ஆள் எம்எல்ஏ ஒரு தடவை நின்னாவே அடுத்த தடவை போட மாட்டாங்க, வேற முகத்தை பார்ப்பாங்க, போடன்றுவாங்க, மாற்றி மாற்றி போடுவாங்க. இவர் 3வது முறையும் பிரதமர் ஆகணும்னு நிற்கிறாரு. சரி, என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஏமாற்றி ஆட்சியிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த மெஷின்ல ஓட்டு போடுற முறை இருக்கிற வரைக்கும் சும்மா நாடகம் தான் போடுவாங்களே தவிர உங்க காலில் வந்து கெஞ்சி விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டா அது பேலட் பேப்பர்ல வாக்குச்சீட்டில் போடுவீங்க பாருங்க,
அப்பதான் உங்களை கெஞ்சுவாங்க. நம்மளோட ஓட்டினோட உரிமையும் அருமையும் தெரியும். கடைசியில கூட்டத்துல பங்கேற்றவங்க கிட்ட நோட்டு பேனா கொடுத்து ஜனநாயக புலிகள் கட்சி என்ன செய்யணும்னு கருத்துக்களை எழுதி வாங்கியிருக்காரு மன்சூர். அவரது கட்சி மக்களிடம் போய் சேருதோ இல்லையோ, அவர் பொதுமேடைகளில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.